ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் நீல் இறந்தே போயிட்டாரு. ஒய்ஃப் அவர் நினைச்சு காரியத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு நீல் வந்து நான் இன்னும் சாகலன்னு சொல்ல திரும்ப இவர் வந்ததால ஃபேமிலில இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோனுக்கு மட்டும் இவர் நம்ம ஹஸ்பண்டே கிடையாது சொல்லிட்டு சந்தேகம் இருந்துட்டே இருக்குது. சோ வக்கீல் ஹீரோ மூலியமா கோர்ட்ல கேஸ் கொடுக்குறா. அவர் எரிச்ச வெட்டியான கூப்பிட்டு கேட்டா அவர் நான் தான் எரிச்சா அவர் இறந்துட்டான்னு சொல்றான். நீல் வீட்டுல இவன் தான் நீல்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நம்புறதால ஒரு வக்கீல் மூலியமா இந்த வெட்டியா குடிச்சிட்டு தான் பணத்தை எரிப்பான். சோ இவன் சாட்சியில செல்லுபடி ஆகும் சொல்லிட்டாங்க. நீலுக்கு இருக்க பத்மா இருக்க அவனுக்கும் இருக்குது. சோ ஹீரோ கேஸ்ல தோத்துக்கிட்டே போக நீல் இறந்து போயிட்டு அவன் பேர்ல இருக்க சொத்து மொத்தம் மனைவிக்கு போற மாதிரி எழுதி வச்சிருப்பான். சோ அவளுக்கு போயிடக்கூடாதுன்னு அவங்க ஃபேமிலி தான் நீல் மாதிரி ஒருத்தரை ரெடி பண்ணி சொத்தை இவங்க பேருக்கு மாத்த பாக்குறாங்க. அவன் நீலன்னு ஒன்னும் கன்ஃபார்ம் ஆகாதால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோன் கேட்டுருவான். ஆக்சுவலா நீல் அவங்க அப்பா அம்மா ஒரு லேடிக்கு ட்வின்ஸ் குழந்தையான நீல் ரோஷன் 2 குழந்தை பிறந்திருக்கும். சோ அதுல நீல்ன்ற குழந்தைய வாங்கி வளர்த்திருப்பாங்க. இப்ப அவன் இறந்ததால ரோஷனை ஊருக்கு வர வச்சு சொத்தை அடைய நினைக்கிறாங்க. இதெல்லாம் வக்கீல் ஹீரோ கோர்ட்ல ப்ரூவ் பண்றான். ஒரு இடத்துல மர்மமான ஒருத்தர் இறந்து போயிருப்பான். அவன் போன்ல ஹீரோயினும் ராக்கின்ற ஒரு பையனும் ஒன்னா பேசிட்டு இருக்க மாதிரி ஃபுட்டேஜ் இருக்கு. ஹீரோ அசிஸ்டன்ட் விட்டு ஹீரோயின் அம்மா விசாரிச்சதுல ஹீரோயின் நிறைய பசங்க கிட்ட பணத்துக்காக பேசிருக்கான்னு தெரிய வருது. இவர் ராக்கின்ற பையனை லவ் பண்ணிக்கிட்டு சொத்துக்காக தான் நீல கல்யாணம் பண்ணிருப்பா. நீல் இறந்து போயிட்டா அவன் சொத்து மொத்தம் நம்ம அடைஞ்சு ஒண்ணு சேர்ந்தலாம் சொல்லிட்டு ராக்கியும் ஹீரோயினும் பிளான் பண்ணி தான் அவனை கார்ல வச்சு கதையை முடிச்சு ஆக்சிடென்ட் மாதிரி ஃபில்ம் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச நீலுடைய ஃபேமிலி இப்படிப்பட்ட கேடு கெட்ட ஒருத்திக்கு நம்ம சொத்தெல்லாம் போகவே கூட சொல்லிட்டு தான் ரோஷனை வர வச்சு சொத்தை மாத்த பாத்துருப்பாங்களே. ராக்கியோ ஹீரோயின் அஃபேர்ல இருக்கிறத ஒரு பையன் கண்டுபிடிச்சு வீடியோ எடுத்து நான் ஹஸ்பண்ட் நீல் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிருப்பான். சோ அதனால தான் அவன் கதையை முடிச்சிருப்பாங்க. அவன் போன்ல இருக்க வீடியோ மூலியமா ஹீரோ உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு கோர்ட்ல ப்ரூவ் பண்றான். சொத்து கிடைக்காம இப்ப ஹீரோயினும் ராக்கியும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. தான் கிளைண்ட் மேல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு நியாயத்து பக்கம் நின்னதால கோர்ட்ல இருக்க எல்லாருமே இப்ப ஹீரோ பாராட்டுறாங்க.